இப்போ அலுவலகத்துக்கு போறோம். இப்போ சஷ்டி விரதம்னா 6 நாள் தான் உங்களுக்கு. இது 48 நாள் நம்ம விரதம் இருந்து ஆகணும். ஒரு மண்டல காலம். அ ஆஃபீஸ் சூழல் போம்போது ஷேவ் பண்ணிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு டெய்லி வந்து கிளைண்ட்ஸை பார்க்கணும், செய்யணும், வைக்கணும். அப்போது ஷேவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது பரவாயில்லையா? ஷேவ் பண்ணிக்கலாம். இல்லை, எங்கிட்ட கேட்டால் நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். சொந்தம்ங்கிற சூழ்நிலை வருதுங்கிறது வேற. இப்படி நம்ம இதுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம லெவரேஜ் கொடுக்க ஆரம்பித்தோம். பரவாயில்லன்னு சொன்னா அப்போ எல்லாமே பரவாயில்ல தான். அதனால யாத்திரை நியமம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதான் நான் முதல்ல சொன்னதான். ஆபத்து கால விதி வேற, ரெகுலர் விதி வேற. இப்போ நம்ம ஒருத்தரை சொன்னோன்னு வைங்களேன், இல்லை உங்க ஆஃபீஸுக்கு போறாரு, இப்போ அவருக்காக வந்து ஷேவிங் பண்ணா பரவாயில்லன்னு சொன்னார், எல்லாரும் இதே அவரு மட்டும் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துடும். நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். இது ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பழைய குருசாமி என்கிட்ட சொன்னது. அவர் வந்து சபரிமலைக்கு போயிருக்கும்போது இவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, பழைய குருசாமி, நம்ம நம்பியாருக்கெல்லாம் குருசாமியாக இருந்தவர். அவர் வந்து மலைக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் நமஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லி போறேன். சபரிமலை எங்க தங்கி இருக்காருன்னு விசாரிச்சு அவருடைய அறையில போய் பார்க்க போகும்போது அவர் பார்த்தா கிளீன் ஷேவ்ல உட்காந்துருக்காரு. பெரிய குருசாமின்னு சொன்னா நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு மண்டல விரதம் இருந்து வந்திருக்கோம், இவ்வளவு பெரிய தாடியோட இருக்கும், இவர் கிளீன் ஷேவ்ல இருக்காருன்னு சொல்லி இவருக்கு போனவருக்கு அவர் நமஸ்காரம் பண்றதா வேண்டாமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகமே வந்துருது. அவரே சொன்ன விஷயம் என்கிட்ட. அப்போ அவரு ராஜமாணிக்கம் புரிஞ்சுட்டாராம் இவரை. நிமிஷம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்தது பெரிய குருசாமின்னு சொன்னா தாடி இல்லாம கிளீன் ஷேவ்ல இருக்காங்கன்னு சொன்னேன். அவருக்கு சொன்னாராம், இல்லப்பா நாங்க நாடக நடிகர்கள், நாங்க வந்து நாடகம் போடுறதா எங்களுக்கு பழப்பு, அதுக்காக நாங்க வந்து நடிக்கணும், அரிதாரம் பூசி வேஷம் போடணும். இப்ப நான் வந்து கிருஷ்ணனா வேஷம் போடுறேன், கிருஷ்ணனா வேஷம் போட்டு இவ்வளவு பெரிய தாடி வச்சேன்னா அது வந்து சரியா இருக்காது. அதனால எனக்கு இந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. அப்ப நான் என்னோட முதல் வருஷம் சபரிமலை யாத்திரை நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் விரதம் இருக்கிற காலத்துல எங்க ட்ரூப்ல எல்லாரும் மொத்தமா மாலை போட்டுன்னு வரோம். இந்த ஒரு மண்டல காலம் நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? கரெக்ட். அதனால வந்து நாங்க சபரிமலைக்கே வந்து பகவான் முன்னாடி திருவுள சீட்டு போட்டோம். இந்த மாதிரி தொழில் நிமித்தமாக நாங்கள் ஷேவ் பண்ணிக்கலாமா, பரவாயில்லையா, எங்களை வயிற்று பொழப்பித்தான குடும்பம் பட்டினி கிடக்குன்னு சொல்லி கேட்டபோது திருவுள சீட்டு போட்டு எடுத்த போது பகவான் பண்ணிக்கலாம்னு உத்தரவு கொடுத்தாரு. அதனால நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் சொன்னார். இது அவருக்கு பொருந்தும். நம்ம உடனே எல்லாரும் அப்படியே பண்ணிக்கலாம்னு சொன்னா நீங்க அடுத்த வருஷம் சபரிமலையில வந்து ஒரு 10% தான் தாடி இருக்கும். இப்பவே அப்படித்தான் இருக்குன்னு ரொம்ப மன வருத்தத்தோட நாங்க இருக்கோம். கார்த்தால ஷேவிங் பண்ணி அடுத்த ஷேவிங்ல வீட்டுக்கு வந்துடுறான். கேட்டா டட்கல் விரதம், டட்கல் விரதம். நீ காத்தால மாலை போட்டு சாயந்தரம் கட்டு, நாளை காத்தால தரிசனம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடலாங்கிற நிலைமை வந்துருது. அப்படி இருக்கும்போது சூழ்நிலை அனுசரிச்சுதான் இதுக்கு பதில் சொல்ல முடியுமே வந்து நீங்க பொதுப்படையான கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முடியல. அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு சில நேரங்கள்ல சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம். அது அந்த குருசாமி முடிவு பண்ண வேண்டியது. அதனால நான் ஸ்டாண்டர்டான பதில நான் சொல்ல விரும்பல. நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். ராஜமாணிக்கம் பிள்ளை அவரோட எக்ஸாம்பிள சொன்னேன். அந்தந்த குருசாமி இதை அனுசரிச்சு முடிவு எடுத்துக்க வேண்டிய விஷயம்.